ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மதராசி கப்புள். ஸோ நெக்ஸ்ட் வந்து சாப்பாடு தான் போட்டோம்னு சொன்னோம்ல, அதுக்கப்புறம் சாப்பாடு கழிச்சு ஒரு ஈவெண்ட் இருக்கு. அதுதான் சாக் பூஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சாக் பூஜ்னா இதுக்கு முன்னாடி இருக்க சீரிஸ் எல்லாம் நீங்க பார்த்தாதான் உங்களுக்கு இந்த வீடியோ என்னன்னு தெரியும். அதனால இந்த முன்னாடி இருந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீரிஸ் இதுக்கு முன்னாடி இருந்த சீரிஸ் அதை விட பயங்கரமா இருக்கு இதெல்லாம். பாத்தியில நேத்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எப்படி உருட்டுனாங்களா நல்லா. அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது என்னன்னு புரியும். நம்ம வீடியோக்குள்ள போவோம். மாமா முறை பண்ண பிறகு அந்த டேவே நம்ம வந்து ஊர்ல இருக்கிறவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போடுவோம். சாப்பாட்டுல என்னெல்லாம் போடுவோம், சாப்பாடு போட்ட பிறகு அண்ணிங்கெல்லாம் பொம்பளைங்களுக்கெல்லாம் இப்ப பண்ண வரைக்கும் எல்லாம் ஆம்பளைங்க பண்ண முறைங்க. அவங்களுக்கு அந்த டிக்கா பண்றது இதெல்லாம் பண்ணிட்டாங்க. பொம்பளைங்களுக்கு என்ன முறை இருக்கு, பொம்பளைங்க என்னென்ன சடங்கு ஃபாலோ பண்ணுவாங்க, அதை வந்து அடுத்தது காட்டுவோம். எடுத்தோடனே சாப்பாடுக்கு போவோம். ஐயோ எனக்கு பசிக்குது. நல்லா இருக்கு. எடுத்தோடனே குலாப் ஜாமுன் பார்த்தோன்னே எனக்கு ஆபீஸ் போன போல இருக்கு. என் ஆபீஸ்ல எனக்கு டெய்லியும் ஸ்வீட் கொடுப்பாங்க. சாப்பாடு எனக்கு ஆபீஸ்ல சாப்பாடு சம்மர் சீசன்னால மார்ச்ல போட்டாங்க சாப்பாடு. ரைத்தா, ஓ மை காட், புலாவ். நான் குலாப் ஜாமுன் சாப்பிடல, இதுவும் சாப்பிடல, புலாவும் சாப்பிடல. ஆலு சாட் மட்டும் ஃப்ரெஷ்ஷா போட்டுட்டு இருந்தான். அது மட்டும் தான் நான் எடுத்துட்டு வந்தேன். இந்த கேமராமேன் என்ன விட கேவலமா எடுத்துக்கிட்டு இருக்கான். சப்ஜி. இது என்ன சப்ஜி? பன்னீரா? இது மிக்ஸ் வெஜ். மிக்ஸ் வெஜ் இஸ் லைக் கிளாசிக் ஐட்டம் ஆஃப் நார்த் இந்தியன் மேரேஜ். சாய் பன்னீர். இத பன்னீர், இத ஷாய் பன்னீர். அப்ப அது இல்ல மட்டர் பன்னீர் செஞ்சிருக்காங்க. மட்டர் இருக்கா? மிக்ஸ் வெஜ்லாம் சத்தியமா யாரா இருந்தாலும் கத்துக்கணும் அம்சு. சிம்பிள் குட்டியா ஏதாவது ப்ரோகிராம் பண்ணாலும் அடுத்து இதுல நான் செய்றேன். குட்டி ப்ரோகிராம் பண்ணாலும் டக்குன்னு செய்யலாம். என்னது இது? காடை முட்டையா? தைவல்லா. ஏய் இதுதான் அந்த தைவல்லா. ஓ அது ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இது தைவல்லா, பாப்படி சாட். இது டிக்கி போடுவாங்க. அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. பூரி, பானிபூரி. பானிபூரி எப்பவுமே இருக்கும் இதுல. சோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் போடுவாங்க. இது வந்து பையன் வீட்ல இருந்து போடுறது. சோ யார் யார் சாப்பிட்டாங்கன்றத பாப்போம். ஐயோ ஆஃப் பண்ணுங்க பாரு எடுத்தானே அப்படியே அமுக்கிட்டு இருக்கான் பாரு. இது வரும்டா. அமுக்கிட்டு இருக்கேனா? அதுவே கோயில்ல கொடுக்குற பிரசாத தட்டு மாதிரி துணூண்டு இருக்கு. அதுல 2 பேர் சாப்பிட்டு இருக்கோம் நாங்க. நீ ஏன் தனி போய் எடுக்க வேண்டியதானே? நான் இவன் கூட மட்டும் தான் சாப்பிட்டேன். இவன் ரொம்ப கம்மியா சாப்பிட்டான். இவன் நீ அவன் தண்ணில வாழுவான்டா. அவன் தண்ணி பாம்பது. 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. இது வந்து ஆமா, இவன் வந்து அல்வாய். இவன் வந்து பெரியம்மா பையன், அவன் ஹல்வாய். ப்ளூ கலர் இவன் தான் செஞ்சான் எல்லாம் சோறு. இது வந்து மாமனுங்க. இப்போ இவங்க திங்கிறதெல்லாம் இப்போ நான் பார்க்கணுமா? எனக்கு பசி இருக்குது. எனக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷா டிக்கி போட்டு எனக்கு இப்போ வேணும். ஈ முகிட்டு இருக்கு. So E is also one part of wedding only. ஐயோ ஈ பயங்கரமா இருக்கும். எங்களோட ஊர்ல எல்லாம் இந்த ரூம் சைஸ் பாக்குறீங்கல்ல, இந்த ரூம்ல அந்த ரூம் எல்லாம் ஜிலேபி போடுவாங்க. ஜிலேபி லட்டா? லட்டு மெயினா இருக்கும். நம்ம இவங்க இதுல லட்டு போட்டுருந்தாங்க. ஒரு ரூம் ஃபுல்லா அடுக்கி வைப்பாங்க. இந்த ரூம் ஃபுல்லா இருக்கும். ரூம் ஃபுல்லா ஈயா இருக்கும். அது அந்த இதுல ஃபுல்லா ஈ உட்கார்ந்திருக்கும். எத்தனை லட்டு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு லட்டுக்கு ஒரு ஈ இருக்கும். அத எப்படி திங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் சாப்பிட்டேன். பங்கஜ், மோஹித், பெரியப்பா, பெரியம்மா, சித்தப்பா, அவங்களோட கசின். அவன் எங்களோட கசின். மம்மி டாடி. எங்க வீட்டு கல்யாணத்துல நாங்க சாப்பிடலன்னா யார் சாப்பிடுவா? நான் சாப்பிடல. மாப்பிள்ளையே கவனிக்கல. மாப்பிள்ளைக்கு எது சாப்பிட்டாலும் ஆய் முக்கிட்டு நிக்குது. அது நம்ம வீட்டுல கிடையாது. அது அங்க போய் தான். அது நான் இப்ப மாப்பிள்ளைய கவனிக்கல. இப்ப என்ன கோச்சிட்டு போறியா? போ. இதுக்கப்புறம் சாப்பிட்ட பிறகு என்ன பண்ண, நல்ல தெம்பா வந்து டோல் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து சாக் பூஜனா மீன்ஸ் அண்ணியார் எல்லாம் இருக்காங்கல்ல, இவனோட அண்ணி எல்லாம், அவங்க எல்லாருமே குடத்துல தண்ணி எடுத்துட்டு போய் இது வந்து எப்படி சொல்றது, பானையில எடுத்துட்டு பானையில எடுத்துருவாங்க. அதாவது ஒண்ணு தலையில குடம்னா பிளாஸ்டிக்கா? ஓகே, பானையில குடம்னா தெரியும்டி. மண்பானை போயிட்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு போவாங்க. ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு அது வந்து ஆக்சுவலி அந்த காலத்துல வந்து கீழ் ஜாதிகாரங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் இட். அதான் சொல்றேன். அவங்க இந்த மண்பானை செய்யறவங்களா இருப்பாங்க பாத்தியா, அந்த மாதிரி ஜாதி இருக்கிறவங்க வீட்டுக்கு போயிட்டு தண்ணி எடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு சகுனம் கொடுத்துட்டு, அவங்களுக்கு இதுல இருந்து பெனிஃபிட் ஆகணும்ன்றதுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் காசை கொடுத்துட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்க போற வரைக்கும் ஆடுறது, அப்புறம் அங்கேருந்து ரிட்டர்ன் வர வரைக்கும், வீட்டுக்கு ரிட்டர்ன் வர வரைக்கும் மறுபடியும் ஆடிக்கிட்டே வருவாங்க. இங்கதான் எனக்கு முட்டி போச்சு. இங்கதான் அந்த முட்டி ஒரு வருஷம் எவ்வளோடா 1.5 வருஷம் ஆச்சா? எப்படி ஆடுறான் பாரு. ஆமாண்டா, புடவை வச்சு ஆடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பொம்பளையா ஆடுறதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உங்க கல்யாணத்துல புடவை கட்டுன்னு சாவடிச்சிட்டாங்க என்ன. நான் ஸ்டார்டிங்ல எல்லாம் ரொம்ப டீசெண்டா ஆடுவேன்.
ஸோ டான்ஸ் ஆட ஆட நம்ம சுத்தி இருக்கிறவங்க, நம்ம பெரியவங்க, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் காசு வந்து இது பண்ணி போடுவாங்க நம்ம தலைமையில. அது எல்லாமே அந்த டோல்காரன் கொடுத்துரும். முன்னெல்லாம் தூக்கி வீசிடுவாங்க. தூக்கி வீசுறதுனால ரோட்ல இருக்க தூக்கி வீசுறதுனால இல்ல வரும் அதான் தள்ளி விட்டுருவாங்க காசு எடுக்கும் போது. இப்படி ஆடிட்டு இருப்ப காலுக்கு நடுவுல ஓடையில வந்து எடுத்துட்டு போயிடும். ஒரு 2-3 வீடியோ கழிச்சு நீங்க பாப்பீங்க. இவங்க அப்பா கோமல் கல்யாணம் அவங்க வீட்டுக்கு போன இடத்துல நான் பார்த்தேன், பக்கத்துல இருந்து பார்த்தேன். அவர் ரொம்ப நேரம் வீசுவாங்க, காசு போடுவாங்க, இவங்க எல்லாம் ஆடுவாங்க. இந்த குழந்தைங்களாம் வந்து எடுத்துட்டே இருப்பாங்க. இவங்க அப்பா விரியாய் அப்படி ஒரு குழந்தைய பிடிச்சி தள்ளி விட்டாரு. அது வீடியோல ரெக்கார்டா இருக்கும் இல்லையோ, நான் பார்த்தேன். அது அண்ணி எப்பெல்லாம் ஆடுறாங்களோ எனக்கு அதுதான் வரும். அவங்களுக்கு எப்படி ஆட தெரியுதோ ஆடிட்டு போயிட்டே இருப்பாங்க, நிக்க மாட்டாங்க. டிண்டுக்கு அப்படின்ட்டு ஆடிட்டு போயிடுவாங்க. This girl is like very sexy dancer in the area. கடுப்பா இருக்கும். வீட்டுக்காரங்க வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம வீட்ல நல்லா ஆடுறவங்கள போட்டி வந்துரும். போட்டியா வந்துரும். அது அதனாலதான் இந்த வீடியோக்கு இவன் பசங்களாம் இவன் காலுக்கு கீழே என்ன அவனை போடுறான் எடிட்ல வச்சு அவனை மெதி. நான் கீழே இருக்கேன், மோனி இப்படி போட்டு மெரி கழுத்து. ஐயோ இது வயித்துல குழந்தை இருக்கு. இது வந்து என்ன சின்ன அண்ணி, இது வந்து கசின் அண்ணி. இது நைட்டு இது இப்ப நடக்கும், அடுத்த வீடியோல பாப்பீங்க. நைட்டு நல்லா ஆடிட்டு இருக்கோம், இது வயித்துல குழந்தை வச்சிருக்கு. எனக்கு ஆடுறதுக்கு ஒரு மாதிரி பயம். இவெல்லாம் இப்படின்னு சொல்றியே, இப்படின்றதுக்குள்ள குழந்தை பெத்துட்டான். என்ன ஆட்டம் ஆடும் தெரியுமா இது? ஐயோ இப்ப ஆடும் போதே அவ 5 months பிரெக்னெண்டா இருக்கா. எனக்கு 5 months பிரெக்னென்ட்ல எவ்வளவு பெரிய வயிறு இருந்துச்சு சொல்லி பாடி ஆடுவாங்க. இப்ப வந்து பையனோட தங்கச்சி ஆடுது, பையனோட அம்மா ஆட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோல் அடிக்கிறவங்க பாடுவாங்க. சோ இது வந்து இங்க கும்பிட்டு அண்ணி வர அண்ணி மூஞ்ச பாரு. ஒரு அண்ணி தான் இருக்காங்க, பெரிய அண்ணி. போட்டு கட்டிட்டு இருக்காங்க நல்லா. அப்புறம் என்னோட கசின் பிரதரோட வைஃபும் 2 பெரிய அண்ணிங்க, 2 பேர் வேணும். அது 2 பேர் வந்து பண்ணுவாங்க. அது வந்து அத்தை நடுவுல இருக்குது, 2 அவங்க அம்மா. அவங்க தான் எல்லா அட்வைஸும், இந்த பெரியவங்க அட்வைஸ் கொடுப்பாங்க. அது எல்லாத்தையுமே அவங்க. அது ஒரு பெரிய பீஸ் ஒன்னு இருக்கும் எப்பவுமே குடும்பத்துல, எல்லாம் தெரிஞ்சது. அது கிட்ட தான் கேட்கணும். சத்தியா போடுவாங்க. நீங்க சத்தியாக்கு என்ன சொல்வீங்க? ஸ்வஸ்திக். 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 சொல்றேன்டா. சோ ரிட்டன் அது மாதிரி இப்ப அத தலைமையில வச்சிட்டு அது பூஜை பண்ணிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க, கல்யாண வீட்டுக்கு. அந்த மாதிரி பத்திரமா எடுத்துட்டு வரணும்ல. ஆமா, போடாம எடுத்துட்டு வரணும். நல்ல வேலை. அதனால அது பொம்பளைங்க எடுத்தாங்க. நம்ம எல்லாம் போட்டோம். ஐயோ உடைஞ்சிருச்சே. அம்மால போ. நல்ல வேலை நான் என்ன நார்த் இந்தியன் வீட்ல கல்யாணம் பண்ணி கொடுக்கல. நான் எவனக்காவது அண்ணியா போய் அவன் நல்ல போடுறது தொடக்கு. இது எல்லாமே பக்கத்து வீட்டு பிள்ளைங்க. நானும் ரொம்ப நேரமா எங்கடா கோமலை காணன்னு பாத்துட்டு. ஐயோ பொண்டாட்டி இல்லடா, எனக்கு குழந்தை பிறந்த ப்ரோக்ராம் இருந்துல்ல, அது ஞாபகம் வந்துருச்சு. ஆமா ஆமா, அதனால தான் இப்போ ஒரு ரவுண்ட் வந்து பக்கத்து வீட்டு பிள்ளைங்களுக்கு இடம் கொடுத்துடணும். இவதான் எனக்கு மெஹந்தி போட்டு விட்டா. அப்படியே எனக்கும் அவதான் போட்டு விட்டா. சுருட்டி கை பிடிச்ச ஒரே டிசைன். ஆமா, இந்த ஒரு பொண்ணு நல்லா இருக்கும் பக்கத்துல. நல்லா பாக்குற மாதிரி ஒண்ணு இருக்கும் இது. ஆமா ஆமா. சித்திய பத்தியா இங்க எட்டி பார்த்துட்டே இருக்கு வீடியோக்குள்ள வரணும்னு. அதோ நான் சொன்னேன்ல. தர்சன் பையன். ஓ சித்திய பத்தியா. இந்த மாதிரி குட்டி குஞ்சான்ஸ் நிறைய இருக்கும் இந்த கல்யாணத்துல. இந்த சேலையில ஆடுறது வந்து எங்க அக்கா. இவங்க தான் அம்முக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண வச்சாங்க. இந்த அக்கா தான் அவங்க. இவங்க ஒரு ஜெனரேட்டர் மாதிரி மாம்ஸ். டோல் ஆரம்பிச்சிருச்சீங்க இப்படி ஆடிட்டே இருப்பாங்க. ஆமா, சாமி வந்த மாதிரி ஆடுவாங்க. இப்ப வீட்டுக்குள்ள வரும்போது அம்மா வந்து அவங்கள இது பண்ணுவாங்க. சிரிப்பு பாரு பாபி. தேங்க்ஸ் கிவிங். அழகா இருக்காங்க சிரிக்கும்போது. ஆமா. நம்பரா. தேங்க்ஸ். அவங்க ஹைட் எட்டல. என்ன பாட்டட மேல நிக்க. டவர் மாதிரி இருக்கு. இல்ல एक्चुअली அண்ணி ஆல்ரெடி ஹைட் அந்த பாட்டட போடுவாங்கன்னு சொன்னாங்க. அதனால ஏறி நிக்கணும். அம்மாக்கு எப்படி ஹைட் எட்டும்? எங்க குடும்பத்திலே ஹைட்டான மருமக. டவரை வாடகைக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க அவங்க. ஏர்டெல் டவர். சுவிட்ச்னே இது வராது. ஹேய் சீ அடிச்சோ. பாவி ஹோலி அப்பா தரோனீங்க. ஹோலியா டேய், அதுக்கெல்லாம் இன்னும் 1 வருஷம் இருக்குடா. அப்பா
உடம்பே அசையாம ஆடுறது தர்சன். ஆமா டயர்டே ஆகாம இத மட்டும் ஆட்டுவாங்க. சோ இதுக்கப்புறம் வந்து இது ஆக்சுவலி மேரேஜ், எங்களுக்கு எல்லாமே மேரேஜ் டே அன்னைக்கு தான் பண்ணுவாங்க. இது வந்து மேரேஜ்க்கு முந்தின நாள் பண்றது. மேரேஜ் அன்னைக்கு பண்றது. இந்த சாக் பூஜை நான் முடிச்சுட்டு அப்புறம் மேரேஜுக்கு ரெடி ஆயிட்டு பையனுக்கு பண்ண வேண்டியதை பண்ணிட்டு அன்னைக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. பட் அம்முக்கு வந்து நெக்ஸ்ட் டே தான் மேரேஜ் இருந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்ப தூரம் போனோம், ரொம்ப டைம் ஆயிரும்ன்றதுக்காக முந்தின நாளே இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் முடிச்சிட்டாங்க. ஸோ 2 days டான்ஸ் முடிச்சிட்டு இதே அப்பவே பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஆரம்பிப்பாங்கல்ல, அது ஸ்டார்டிங்ல பண்ணும்போது அந்த தயிர் கீரெல்லாம் தலையில போட்டு அது ஏத்துனாங்கல்ல, அது இப்ப இறக்குவாங்க. அந்த டே அன்னைக்கு இறக்குவாங்க. இதோட உன்னோட பிரம்மச்சாரியை முடியுது, நீ இதுக்கு மேல கூத்தாடலாம், நீங்க பேபிஸ் மேக் பண்ணலாம். அதுதான் இது அர்த்தம். ஆமா அதுதான் உண்மை அர்த்தம். இப்ப இந்த சூட் எதுக்கு இறக்குறது? சூட்லயே இருந்தானா வெறி கொண்டு ஓடிட்டான்னா சூட்டை இறக்குறாங்க. ஒன்னும் பழைய கால படம் மாரி இல்லடா, 2 பூ ஆட்டின குழந்தை பிறக்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதை விட எக்கச்சக்க, இதை விட பச்சையாலாம் பண்றானுங்க, பேசுறாங்க. நாங்க என்ன, நான் தெளிவா, நான் ஒரு மாதிரி டீசெண்டா தான் சொல்றேன். ஸோ இப்போ வரைக்கும் நீங்க பார்த்தது வந்து அன்னைக்கு என்ன சாப்பாடு போட்டாங்க, அன்னைக்கு அண்ணிலாம் என்ன முறை செஞ்சாங்க, என்னென்ன பண்ணணும், அந்த இதெல்லாம் பண்றது. அதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோல வந்து மேரேஜ் டே அன்னைக்கு நம்ம வந்து லைக் மேரேஜ் டேக்கு முந்தின நாள் அன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன்ஸ், அந்த ஃபங்க்ஷன்ல என்னென்ன கஸ்டம்லாம் ஃபாலோ பண்ணுவோம், மாப்பிள்ளை என்ன முறை பண்றாங்க, நான் என்ன பண்ணுவேன், அது எல்லா முறையும் காட்டும். ஓ அதுவா டே வந்துருச்சு. ஓகே. சோ இதெல்லாம் வந்து நடந்தது வந்து அண்ணியோட முறைலாம் வந்து நடந்தது மதியம் வரைக்கும். முடியெல்லாம் வெட்டிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு ஹோமெல்லாம் பண்ணிட்டு முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். அதோட முடியுது, இந்த வீடியோ முடியுது. அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணோம்ல, அந்த எண்ணெயை ஏத்தணும்ல, அதை இறக்கணும். பாத்துருந்தீங்கன்னா அது இறக்குறதுல இருந்து எப்படி ரெடி ஆக்குறாங்க மாப்பிள்ளையா அப்படிங்கறதெல்லாம் வரும். அதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை போய் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல என்ன புதுசா பாத்தீங்கன்றது கண்டிப்பா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அது வரைக்கும் பாய் பாய் பாய்.